என் பெயர் கமலேஷ், வயது 22. ஒரு ஆர்ட்ஸ் கல்லூரியில் கடைசி வருடம் படிக்கிறேன். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான், பெயர் ராகுல். வயது 25. டிப்ளமோ முடித்துவிட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில் வேலை பார்க்கிறான். எங்கள் அம்மா எங்கள் சின்ன வயதிலேயே இறந்துவிட்டார். எங்கள் அப்பா தான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து எங்கள் இருவரையும் கஷ்டப்பட்டு வளர்த்தார். வாழ்க்கை வசதியாக இல்லை என்றாலும் வீட்டில் அன்புக்கு பஞ்சமில்லை. நானும் அண்ணனும் நல்ல நண்பர்கள் மாதிரி. எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு பேசிக்கொள்வோம். லீவு நாட்களில் இருவரும் சேர்ந்து வேலைக்கு போவோம். எங்கள் பக்கத்து வீட்டில் சின்ன வயதில் அஞ்சலி என்று ஒரு பெண் இருந்தாள். அவள் என்னை விட 2 வயது சிறியவள். நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது அவள் 6ஆம் வகுப்பு படித்தாள். மாலை நேரத்தில் பள்ளி முடிந்ததும் நாங்கள் இருவரும் சேர்ந்து தான் விளையாடுவோம். கோலி விளையாடுவது, திருட்டு மாங்காய் பறிப்பது, மழையில் நனைந்து கொண்டே வீட்டுக்கு ஓடி வருவது என அந்த நாட்கள் அழகானவை. ஆனால் திடீரென அவளுடைய அப்பாவுக்கு வேறு ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகிவிட்டது. அவர்கள் குடும்பம் அங்கிருந்து கிளம்பி போய்விட்டார்கள். அதன் பிறகு 7 வருடங்களாக அஞ்சலி பக்கமே வரவில்லை. பக்கத்து வீடு பூட்டியே கிடந்தது. ஒரு நாள் அப்பா வந்து சொன்னார், டேய் கமலேஷ், பக்கத்து வீட்டு அஞ்சலி திரும்ப வர்றாளாம். இப்போ இன்ஜினியரிங் 2ஆம் வருடம் படிக்கிறாள். இனிமேல் இங்கிருந்து தான் காலேஜ் போகப் போகிறாள். அவங்க அம்மா அப்பா வருகிற வரைக்கும் அவள் மட்டும் தனியாக இருப்பாள், நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று. எனக்கு சின்ன வயது அஞ்சலி தான் நினைவுக்கு வந்தாள். 2 நாட்கள் கழித்து சாயங்காலம் நான் கல்லூரி விட்டு வந்து கொண்டிருந்தேன். பக்கத்து வீட்டு வாசலில் ஒரு ஆட்டோ நின்றது. அதிலிருந்து ஒரு பெண் சூட்கேஸோடு இறங்கினாள். சிம்பிளான சல்வாரில், தலைமுடி காற்றில் பறக்க அழகாக இருந்தாள். அவள் என்னை பார்த்ததும் ஓடி வந்து, கமலேஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க, என்னை தெரியலையா என்று சிரித்தாள். அது அஞ்சலி தான். அந்த சிரிப்பு மட்டும் 7 வருடங்களாக மாறவே இல்லை. அவள் வந்த பிறகு வீடே கலகலப்பாக இருந்தது. காலையில் நான் கல்லூரிக்கு கிளம்பும்போது அவளும் கிளம்புவாள். இருவரும் ஒரே பஸ் ஸ்டாப் வரை சேர்ந்து போவோம். பஸ்ஸில் கூட்டமாக இருந்தால் இருவரும் இறங்கி நடந்தே பேசிக்கொண்டே போவோம். மாலையில் 4 பேரும் சேர்ந்து டீ குடித்துவிட்டு மொட்டை மாடியில் உட்கார்ந்து பேசுவோம். எனக்கு கல்லூரியில் நடந்த காமெடி கதைகளை அவளிடம் சொல்வேன். அவள் அவளுடைய கல்லூரி புராஜெக்ட் பற்றி சொல்வாள். ஒரு நாள் திடீரென கரண்ட் போய்விட்டது. அப்பா நைட் டியூட்டி, அண்ணன் கடையிலிருந்து வர லேட் ஆகிவிடும். வீட்டில் நானும் அஞ்சலியும் மட்டும்தான். இருவரும் மாடியில் ஒரு சிறிய விளக்கை வைத்துக்கொண்டு பழைய கதைகளை பேசிக்கொண்டிருந்தோம். அவளுக்கு இங்கே தனியாக இருக்க பயமாக இருந்ததாம், ஆனால் நாங்கள் இருப்பதால் தைரியமாக இருப்பதாக சொன்னாள். அந்த நிமிடம் என் மனதில் அவள் மீது ஒரு பாசம் வந்தது. ஒரு நாள் எங்கள் கல்லூரியில் கல்ச்சுரல் ஃபங்க்ஷன். அஞ்சலிக்கு நன்றாக பாட வரும் என்று எனக்கு தெரியும். நான் தான் அவள் பெயரை கொடுத்தேன். மேடையில் அவள் பாடும்போது நான் கீழே நின்று கைதட்டினேன். எல்லா பேராசிரியர்களும் அவளை பாராட்டினார்கள். அன்று தான் எனக்கு புரிந்தது, அவள் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது என்று. இது நட்பு இல்லை, காதல் தான் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் சொல்ல பயமாக இருந்தது. தயங்கிக் கொண்டே அண்ணன் ராகுலிடம் மட்டும் மனதில் இருந்ததை சொன்னேன். அவன் கேட்டுவிட்டு சிரித்துவிட்டு, டேய் தம்பி, இதுல என்ன பயம், அஞ்சலி நல்ல பொண்ணுடா, உனக்கு பொருத்தமா இருப்பா, நீ ஒழுங்கா படிச்சு முடிச்சிட்டு ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தைரியமா சொல்லு, அப்பா கிட்ட நான் பேசுறேன் என்று தைரியம் கொடுத்தான். நான் காத்திருந்தேன். இறுதி வருட தேர்வுகளை நன்றாக எழுதி முடித்தேன். கேம்பஸ் இன்டர்வியூவில் எனக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்தது. ஆஃபர் லெட்டர் கையில் கிடைத்ததும் நேராக அஞ்சலியிடம் சென்றேன். அவள் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்தாள். நான் பக்கத்தில் போய் உட்கார்ந்து, அஞ்சலி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சின்ன வயசுல நீ என் பக்கத்து வீட்டு பொண்ணு மட்டும்தான். ஆனா இப்போ நீ இல்லாம என் வாழ்க்கையை யோசிக்க கூட முடியல. உன் சிரிப்பு, உன் பேச்சு எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் வாழ்க்கை முழுக்க நீ வரணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு என்னை பிடிக்குமா என்று தைரியமாக கேட்டேன். சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். எனக்கு இதயம் வேகமாக அடித்தது. பிறகு மெதுவாக சிரித்துக்கொண்டே கண்ணை தூக்கி பார்த்து சொன்னாள், நானும் இதைத்தான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன் கமலேஷ். நீங்க எப்போ சொல்லுவீங்கன்னு தான் காத்திருந்தேன். எனக்கும் உங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனா முதல்ல உங்க அப்பா கிட்ட பேசுங்க என்றாள்.
எனக்கு உலகத்தையே ஜெயித்தது போல் இருந்தது. அன்று இரவே அப்பாவிடம் இருவரும் சேர்ந்து பேசினோம். அப்பாவும் அண்ணனும் சந்தோஷமாக சரி என்று சொல்லிவிட்டார்கள். இருவரும் படிப்பை முடியுங்கள், வேலையில் முன்னேறுங்கள், அதன் பிறகு பார்க்கலாம் என்று அப்பா சொன்னார். இப்போது அஞ்சலி அவளுடைய படிப்பில் கவனம் செலுத்துகிறாள். நான் என் வேலைக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறேன். கஷ்டமாக இருந்தாலும் புரிந்துகொள்ள ஒரு ஆள் இருந்தால் வாழ்க்கை அழகாக இருக்கும் என்பதை இப்போது புரிந்துகொண்டேன்.